வணக்கம், இது வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்பிற்குள் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில். எதிர்க்கட்சி குறித்து அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க கருத்து. தென் சூடானில் நிர்கதியாகியுள்ள இலங்கையர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக அறிவிக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரிக்கை. வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதனை தடுக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக ஹோமாகம எதிர்க்கட்சி தலைவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. இலங்கையின் வடக்கு கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 22 பேரும் எதிர்வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட குறித்த மீனவர்கள் இன்று ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் எஸ் கணேசமூர்த்தி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். குறித்த மீனவர்களின் 6 படகுகளையும் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் வடபகுதி கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த குறித்த 22 இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இன்று காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த வருடத்தில் இதுவரை 448 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் 121 படகுகளையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை இந்திய மீனவர்கள் 22 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு இந்திய அதிகாரிகளிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். குறித்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் இதன்போது கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களுக்கு தமிழக அதிகாரிகள் போதிய வசதிகளை வழங்கவில்லை என்று கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார். அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ளதென்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை மீனவர்கள் 201 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை குறித்து நட்பு ரீதியிலான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறு இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு கடற்றொழில் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தென் சூடானில் இடம்பெற்று வரும் வன்முறைகள் காரணமாக அங்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ள இளைஞர்கள் தொடர்ந்தும் பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். இதன்படி இலங்கைக்கு வருகை தருவதற்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் 13 பேர் உகண்டாவில் தங்கியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. தென்சூடானில் ஏற்பட்டுள்ள வன்முறைகளினால் அங்கு பணிபுரிந்து வந்த 13 பேர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வரும் நோக்கில் உகண்டா நோக்கி சென்றிருந்தனர். எனினும் அவர்கள் பணியாற்றிய நிறுவனத்தினால் விமான டிக்கெட்டுகள் பெற்றுக் கொடுக்கப்படுவதாக உறுதி வழங்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு இதுவரை டிக்கெட்டுகள் வழங்கப்படாததால் குறித்த இலங்கையர்கள் நிர்கதியான நிலைக்கு உள்ளாகினர். இவர்களில் 7 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்த பின்னரே வெளிநாடு சென்றுள்ளனர். விமான பயணச்சீட்டுகளை பெற்றுத் தருவதாக உறுதி வழங்கினார்கள். எனினும் எமது நிறுவன உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என உகண்டா உயர்ஸ்தானிகர் ஆலயம் நேற்று அறிவித்தது. அதனால் வர முடியாது. இது யுத்தகலமாக உள்ளது. ஏனைய நாடுகள் அவர்களது பிரஜைகளுக்கு உதவிகளை செய்கின்றன. விமானங்கள், பஸ்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தமது பிரஜைகளை நாட்டுக்கு அழைத்துச் செல்கின்றனர். கென்யா, உகண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள், அதே போன்று இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளும் உதவிகளை செய்து வருகின்றன. அதே போன்று இலங்கை அரசாங்கம் எம்மையும் ஏதேனும் ஒரு வகையில் தாயகத்துக்கு அழைத்துச் செல்லும் என நாம் நம்புகின்றோம். எம்மிடமுள்ள பணத்தை கொண்டு மேலும் 2 தினங்கள் மாத்திரமே இங்கு இருக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். இதேவேளை தென்சூடானில் மேலும் சுமார் 40 இலங்கையர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. 44 இலங்கையர்கள் தமது பணியகத்தில் பதிவு செய்து தென்சூடானுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் மங்கள ரந்தனிய தெரிவிக்கின்றார்.
உகண்டாவில் உள்ள உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டோம். அதன்படி இந்த 13 பேரையும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென் சூடானின் நிலைமைகள் குறித்து அறிவிக்குமாறு தென் சூடான் சென்றுள்ள பணியாளர்களின் உறவினர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் கோரிக்கை முன்வைக்கின்றனர். உங்களது உறவினர்கள் எவரேனும் தென் சூடானில் பணியாற்றினால் அவர்கள் பதிவு செய்து சென்றுள்ளார்களா அல்லது பதிவு செய்யாமல் சென்றுள்ளார்களா என்பதை சரியாக அறிந்து எமக்கு தகவல் தெரிவியுங்கள். அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டுமாயின் சரியான தகவல்கள் தேவைப்படுகின்றன. இதேவேளை தூதுவர் ஆலயத்தின் ஊடாக குறித்த நபர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கலாநிதி கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உணவு வேலை திட்டம் ஒன்றை வழங்குவதற்கு பங்களிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு சம்போதி விகாரில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு ஏழில் அமைந்துள்ள சம்போதி விகாரியின் செட்சுவ மெதுர உணவு பாதுகாப்பு மத்திய நிலையத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் சம்போதி விகாரியின் விகாராதிபதி ஆகியோர் இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த வேலை திட்டத்தின் கீழ் நிவாரண விலைகளில் தேசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ள ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இந்த சந்தர்ப்பத்தில் விஷமற்ற ஆரோக்கியமான தேசிய உணவை மக்களுக்கு அறிமுகம் செய்யும் தேவை ஏற்பட்டுள்ளது என இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை உரிமையாக்குவதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தயாரித்துள்ள யோசனை திட்டம் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. போஷாக்கு தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவூட்டும் நோக்கில் www.healthysrilanka.lk என்ற இணையதளத்தையும் ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. களுத்துறை தலப்புகம பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தனது அரசியல் பயணம் குறித்து அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து தெரிவித்தார். මගේ පුතා විල්ලුව හැමතැනම මේ දිස්ත්‍රික්කේ මොකද එයා තමයි මගේ මැතිවරණ ව්‍යාපාර දිස්ත්‍රික්කයේ හැමතැනම இந்த மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் எனது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை எனது மகனை முன்னெடுத்தார். இந்த மாவட்டத்தில் போட்டியிடுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது மகனை அந்த பட்டியலில் இணைத்துக் கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை என நான் கூறினேன். நாம் அரசியல் கலாச்சாரத்தில் பணியாற்றுகின்றோம். இந்த பணிகளை செய்வதற்காகவே என்னை நீங்கள் பார்லிமென்ட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளீர்கள். அவ்வாறு மோதல்களில் ஈடுபடவும் தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கௌரவமான பதவிக்கு அனுப்பவில்லை. அதனை விட கௌரவமான பதவியே அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி. அது சிலருக்கே கிடைக்கும். ஜனாதிபதிக்கு அடுத்துள்ள பதவியே அமைச்சர் பதவி. எமக்கு முடியாமல் போகும் நாளில் நாம் ஓய்வு பெறுவோம். அரசியலுக்கு வந்ததை போன்றே சென்று விடுவோம். மக்களை ஒடுக்கும் ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு ஒன்று நேற்று மாலை கம்பஹா ரத்தாவான பகுதியில் நடைபெற்றது. அரசாங்கத்திற்கு தற்போது என்ன நேர்ந்துள்ளது? எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் பழைய குழுவை நிறுத்த முடியாது. தற்போதுள்ள திருடர்களை களமிறக்கி வெற்றி பெறுவது கடினமாகும். பழைய குற்றவாளிகளை நிறுத்தி வெற்றி பெறுவது கடினமாகும். ஆகையால் தமது குழுவை அழகுபடுத்துவதற்காக நாடகங்களில் போன்று கதாநாயகிகள் தேவை என்பதால் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியும் அரசாங்கமும் நடிகர் நடிகைகளை தேடி செல்கின்றன. பாடகர்களை தேடி செல்கின்றனர். விளையாட்டு வீரர்களை தேடி செல்கின்றனர். ஏன் அவ்வாறு செல்கின்றார்கள்? அவர்களுக்கு என்று கொள்கை எதுவும் கிடையாது. தம்மிடம் சிறந்த வேட்பாளர் குழு ஒன்று இல்லை. தற்போது நாட்டில் உள்ள அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடும்பம் மாத்திரமே பாதிக்கப்படவில்லை. அதனை தவிர அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் சிலர் குடும்பத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க முயற்சிக்கின்றார்கள். அதனை தடுப்பதற்காக
9 அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. துடித்தால் சிறையில் வைப்பதாக அவர்களை அச்சுறுத்தியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஹம்பாந்தோட்டை பலகஸ்கொடல்ல பகுதியில் இன்று நிகழ்வொன்று நடைபெற்றது. ஹம்பாந்தோட்டை பலகஸ்கொடல்ல பகுதியில் சிறுவர்களுக்கான வங்கிக் கணக்குகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வர்த்தமான ரஜே புரசாரம் தொடுவனோ நமது நாட்டில் தனிநபர் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக தற்போதைய அரசாங்கம் புகழாரம் பேசுகின்றது. இவ்வாறு தனிநபர் வருமானம் துரிதமாக அதிகரிக்கப்படுகின்றது என்றால் இது டாலரிலும் அதிகரிக்கப்படுகின்றது என்றால் ஏன் பெற்றோர் தமது குழந்தைகளை வீதிகளிலும் அநாதை இல்லங்களிலும் விட்டுச் செல்கின்றனர்? அரசாங்கம் வெளியிடுகின்ற போலியான தரவுகளை முன்வைத்து முழு நாட்டையும் ஏமாற்றி அபிவிருத்தி எனும் மாயையை காண்பிப்பதே இதற்கான பிரதான காரணம். தனிநபர் வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றால் பால்மா பாக்கெட்டுகளை கையில் ஏந்தி குழந்தைகள் ஏன் படகுகளில் ஆஸ்திரேலியா நோக்கி செல்ல வேண்டும்? ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் மொனராகலில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அமைச்சர் விஜித் விஜயமணி சோய்சா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். මං ආගෙන රනිල් වික්‍රමසිංහ ළඟදී කියනවා රාජපක්ෂලගේ රෙද්ද ඉස්සුම පේන්නේ 3යි කියලා. ඒක හරිනේ. නේද? පිරිමිකම කියන්නේ ඒක. නේද? එතකොට මේ හැබැයි මුංගේ ඉස්සුවම මොකක්වත් පේන්නේ නැහැ. තේරෙනවද? ரணில் விக்ரமசிங்க இந்த கதையை கூறியமையால் தான் நான் இதனை கூறுகின்றேன். நாம் இந்த நாட்டில் சரியான பாதைக்கு இட்டு சென்றுள்ளோம். பிரச்சனை இருப்பதை நாம் அறிந்துள்ளோம். நாட்டில் வறுமை காணப்படுகிறது, குறைந்த போசாக்கு காணப்படுகிறது. இதற்கு பதில் கிடைக்கின்றதா? இந்த முறை ஜனாதிபதி எனக்கு அதிக நிதியை ஒதுக்கியுள்ளார். அதனால் எனக்கும் இந்த முறை எதிரையாவது செய்ய முடியும். உப மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தலைமையில் மொனராகல மடுல்ல கங்கோடாராவ கொல்தனிய பிரதேசத்தில் குடிநீர் திட்டம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது. பொல்பித்திகம மீகசுவ பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அமைச்சர் டிபி ஏகநாயக்க ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் கருத்து வெளியிட்டார். பாராளுமன்றத்தில் அதிகளவிலானோர் தற்போது எமது பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டுள்ளனர். மறுபுறத்தில் இருக்கின்றவர்கள் மிக விரைவில் எமது பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார்கள். நான் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி ஜனவரி மாதமாகும் போது 20 வருடங்களாகின்றன. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியும் 20 வருடங்களாக எதிர்க்கட்சியில் உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியில் தற்போது தலைவர்கள் இல்லை. உலகில் எங்கு தலைமைத்துவ சபை உள்ளது? அண்மையில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை கூறினார். நாம் தயாராகுவதாக கூறியுள்ளார். எவ்வாறு தயாராகுவார்? கையை கட்டிக்கொண்டு எவ்வாறு தயாராகுவார்? எம்பிலிபிட்டிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தென்மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்க மகாத்மா, மங்கள சமரவீர மகாத்மா, ரணில் விக்ரமசிங்க மற்றும் மங்கள சமரவீர போன்றவர்கள் இணைந்து சந்திரிகா அம்மையாரை பொது வேட்பாளராக கொண்டு வர முற்படுகின்றனர். ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் கற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு தற்போது ஞாபகமும் இல்லை. அவரது 2 வருட கால அரசாங்கத்தை கழித்தது சந்திரிகா என்பதை அவர் மறந்துவிட்டார். அவரது அனைத்து அதிகாரங்களையும் சந்திரிகா கைப்பற்றினார் என்பதை மறந்துவிட்டார். ரணிலுக்கு முடியாது என்பதை முழு உலகத்திற்கும் கூறியது சந்திரிகாவின் அமைச்சரவையில் இருந்த மங்கள சமரவீர. ரணில் விக்ரமசிங்கவை கோமாளியாக்கியது யார்? மங்கள சமரவீர இன்று எதுவை செய்ய முற்படுகின்றார்? சந்திரிகாவை பொது வேட்பாளராக போட்டியிட வைத்து தான் பிரதமராகவே மங்கள சமரவீர முயற்சிக்கின்றார். இதுதான் இவர்களின் திட்டம். மங்கள ஹதන්නේ අගමැතිකම එතනින් ගන්න. මෙන්න මේක තමයි මේගොල්ලෝගේ